கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த புதிய நாளையும் கர்த்தர் நமக்கு தந்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 147. சங்கீதம் 147 10வது 11வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார்: ஆண்டவருக்கு எது விருப்பமானது, எது பிரியமானது, ஆண்டவருக்கு எது விருப்பமில்லை, எது பிரியமில்லை என்பதை எழுதுகிறத நீங்கள் பார்க்கலாம். 10வது வசனத்தில் முதல்ல எது விருப்பமில்லை என்பதை எழுதுகிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். பொதுவாக மனிதர்கள் தங்கள் பலனை நம்புகிறார்கள், அறிவை நம்புகிறார்கள், பணத்தை நம்புகிறார்கள், ஐஸ்வர்யத்தை நம்புகிறார்கள், தங்கள் கால்களை நம்புகிறார்கள். அவங்க நம்பிக்கை முழுவதும் தங்கள் மேலேயே இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இதில் தேவன் பிரியப்படவில்லை, தேவன் அதில் பிரியப்படலை. அவங்களுக்கு தேவன் எப்பொழுதுமே தன்னை சார்ந்து கொள்ளுகிற, தன் பலத்திலே சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் மேலே அவர் பிரியமாக இருப்பதே இல்லை. தேவன் எப்பவுமே ஒரு காரியத்தை விரும்புகிறார். எப்பவுமே ஆண்டவரை ஒரு மனுஷன் நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, தமக்கு பயந்து, முதலாவது சொல்ல அவருக்கு பயப்படுகிற பயம். அவருக்கு பயப்படுகிற பயம், அது என்ன? அவருக்கு பயப்படுகிற பயம் வேறு ஒன்றுமே இல்லை. பொல்லாத வழிகளை விட்டு அவரை பின்பற்றுவது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் எனக்கு பின் செல்லுகிறது. யோவான் 10:27 சொல்கிறார், எனக்கு பின் செல்லுகிறது. இப்போ அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பயப்படுகிற பயம். வேத வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 128 வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் உண்டாகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். கர்த்தர் சியோனில் இருந்து அவனை ஆசீர்வதிப்பார், அவன் எருசலேமின் வாழ்வை காண்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரை பின்பற்றி செல்லுதல், முழுவதுமாக பின்பற்றி செல்லுதல், அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தல் என்பதை அவர் கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் தொடர்ந்து சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அந்த கிருபைக்கு யார் காத்திருக்கிறார்களோ, கிருபைனா என்ன? மாறாத அன்பு, மாறாத இரக்கம், மாறாத தயவு, நம்ம மேலே அவர் எப்பவுமே பிரியமாக இருக்கிறார். சொல்கிறார்ல, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த கிருபையை உன்னை விட்டு நான் விளக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். தன்னுடைய அன்பை ஒரு நாளும் அவர் மாற்றுவதில்லை. நாம் பொல்லாதவர்களாக இருக்கும்போதும் பாவிகளாக இருக்கும்போதும் அவர் நம்மை நேசித்தார். எப்பொழுதும் அவர் நம்மை நேசித்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பில் மாற்றமே இல்லை. அவருடைய அன்பு மாறாத அன்பு, நித்திய அன்பு. அந்த நித்திய அன்பினால் நமக்கு ஒரு ரட்சிப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். நித்திய அன்பினால் நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கி கொடுத்தார். அந்த நித்திய அன்பினால் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதனால் ஒருவேளை அறியாமல் நம்ம பலத்தை கொண்டு, பணத்தை கொண்டு கர்த்தரை தேடலாம், ஐஸ்வர்யத்தை கொண்டு கர்த்தரிடத்தில் வந்துடலாம் அப்படின்னு ஒருவேளை நம்ம எண்ணாதபடி, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதை செய்ய ஒரே 2 காரியம் தான் சொல்கிறார். ஒன்று, அவரை பின்பற்றி செல்வது. 2வது, அவரை முற்றிலுமாக சார்ந்து கொள்வது, அவருடைய அன்பை நம்புவது, அவருடைய அன்பின் மேலே நம்பிக்கையாக இருப்பது, அவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுப்பது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படியே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னபடியே
எங்கள் மேலே பிரியமாயிரும், எங்கள் மேலே பிரியமாயிரும், எங்கள் மேலே விருப்பமாயிரும். எங்களுடைய பார்வை, எங்களுடைய நடை, எங்களுடைய உடை, எங்களுடைய செயல்கள் எல்லாம் உடைய பார்வையில் பிரியமாக இருக்கட்டும். நமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் கற்றுக்கொடும், எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன்.